ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்களே பார்க்க விருப்பப்பட்டால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் வேணும்னா கூட பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக, மனசார யாருக்கும் நீங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 2ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க. மேலும் ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் இருந்து 5 குடையுடன் சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைப்பிருங்க. மன உறுதி கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக நாள் முழுவதும் இருப்பீங்க. வெற்றியான நல்ல செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான நல்ல வெற்றிகள் இன்றைய தினம் கிடைக்கும். ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் பணிபுரியவங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலை தினம் வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு மன உறுதி உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. தைரியமா இன்னைக்கு செயல்படுவீங்க. உங்களோட செயல்பாடுகள் ரொம்ப துணிச்சலா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றிகளும் உண்டு நண்பர்களே. செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு. உங்க செயல்பாடுகள் ஒரு விதமான டல்னஸ் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். உங்களது தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினம் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மேலும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க உற்சாகம் இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சில பொருள் சேர்க்கைகள் குறித்த அதிகமான கவனம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. எப்படி புதுசாக நகை வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்றைய தினம் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படுவதற்கு முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம். இழுபறியா இருக்கக்கூடிய பெண்டிங்கான வேலைகளை இன்னைக்கு முடியுங்க. கால்நடை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் கூடுதலாக உங்களது துறையில தேவை நண்பர்களே. கால்நடை விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பாராட்டுகள் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை இன்றைய தினம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏதாவது அவுட்டோர் போயிட்டு நீங்க ஏதாவது பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கான இன்விடேஷன் இருந்தா கண்டிப்பா அதில் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு மனநிலை இன்றைய தினம் ஏற்படும். இன்றைய தினம் மன உறுதியோடு செயல்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நாள் முழுக்க லாபகரமான நல்ல சூழ்நிலையில் அமைங்க. இன்றைய தினம் எதிர்பாராத சில லாபங்களால் நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. சமையல் அறைக்கு அவசியமான சில பொருட்களை வாங்குறதுல மாலை நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. இந்த தினம் காதல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா காதல் விவகாரம் கொஞ்சம் சிக்கலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வேலையில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கில்லை அதிகப்படுத்திக்கணும். உங்களுக்கு புதிய டெக்னிக்கலை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியங்க. இந்த தினம் கட்டுமான வேலை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக அமையுங்க. இந்த தினம் இல்வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சின் காரணமாக நீங்கள் கொஞ்சம் கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் அது உங்களது பேச்சு திறமை காரணமாக, உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு காரணமாக அது சரியாகி விடுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலோட எல்லாருமே இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா
இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது என்னன்னா, நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறது மூலமாக நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க. இரண்டாவதாக உங்களுடைய நாளை மிக சிறப்பாக பிளான் பண்ணிக்கிட்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நமது ராசி பலன்கள் உதவியா இருக்கும். ஸோ நமது பொதுவான ராசி பலன்களை உடனடியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் எங்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலர் அமையும் பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ கலர் மற்றும் மஞ்சள் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல மாற்றமான சூழ்நிலை என்றதும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு சில பொன் பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு ரொம்ப கவனமா இன்னைக்கு அந்த விஷயங்களை நீங்க இன்னைக்கு ஈடுபடுவீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக நகை நட்டு வாங்கக்கூடிய ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விதமான டல்னஸ் உங்க செயல்பாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக விரைவிலேயே நீங்கள் ரெக்கவர் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க. விரைவிலேயே நீங்கள் வந்து உங்களது காரியங்களில் சிறப்பாக நீண்ட நாள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவீங்க. வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பாராட்டுகள் புகழ் நிறைந்த நாளாக அமையப்படுதுங்க. முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை தேவையான ஆலோசனைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூத்த உறுப்பினர்களிடம் நீங்கள் பெற்று ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள் சிலவற்றை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு மன நிறைவான நாளாக அமையப்படுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கால்நடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கால்நடை சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு பாராட்டுகள் புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்படுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்துறதே இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அதன் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோக்கு உங்க தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க நண்பர்கள் யாருமே வந்து கன்னிராசியில் இல்லை நீங்க சொல்லலாம். நீங்க கன்னிராசி இல்லாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு நீங்க ஷேர் பண்ணாலும் அவரவர் ராசி பலன்களே அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்க குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். அது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ அனைவருமே உங்க கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மேலும் மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை நான் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.